Hi, hello, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் வந்து CA இன்டர் லோ எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லணும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு எடுத்துட்டு சொல்லணும்னு நான் நினைச்ச அதனால தான். அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் வந்து ஓகே சார், எழுத முடிஞ்சிச்சு. ஆனா எம்சிக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டஃபா இருந்துச்சு. எம்சிக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய டைம் கன்சியூம் ஆச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி மிக்சட் ஸ்டாண்டர்ட் பேப்பராக தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப், ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது. இட்ஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பர். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயம் பண்ணுங்க, லோவை பற்றி மறந்துடுங்க. கோ டு டேக்ஸ் தயவு செஞ்சு. அண்ட் நீங்கள் தயவு செஞ்சு யாருமே MCQ ஆன்சர்ஸு ஒரு வீடியோ பார்க்காதீங்க. ஈவன் நிறைய பசங்களுக்கு தெரியும், ChatGPTயில் போயிட்டு இந்த ஆன்சர் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க? நீங்கள் எழுதி முடிச்சிட்டீங்கல்லம்மா, நீங்கள் டாக்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் போயிட்டு பாருங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே பார்க்காதீங்க. இப்போ தயவு செஞ்சு நெக்ஸ்ட் எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சட்டப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதனால தான் நானே வந்து ஆன்சர் பேப்பர் ரிவ்யூ போடுறது இல்லை. ஏன்னா பசங்களுக்கு ஏன் டென்ஷன், பசங்களை நம்ம ஏன் டென்ஷன் பண்ண வைக்கணும்? நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு கோ ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம், ஃபோக்கஸ் ஆன் நெக்ஸ்ட் எக்ஸாம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லாஸ்ட் எக்ஸாம் இன் குரூப் 1. நன்றி, வணக்கம்.